குக்கு எஃப்எம்ல செட் பண்ணிருக்கக்கூடிய ஆட்டோ பேமெண்ட்டை எப்படி வந்து கேன்சல் பண்றது அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக அந்த வீடியோல பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி கேன்சல் பண்றது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி எவ்வளோ செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். கூகுள் பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் கூகுள் அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ஆட்டோ பே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா குக்கு எஃப்எம்மோட அந்த ஆட்டோ பேமெண்ட் வந்து இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆரோ கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆட்டோ பே அப்படின்னு ஒரு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா எஸ் கேன்சல் ஆட்டோ பேன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ நம்பர் கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் என்ட்ரு பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து கேன்சல் வந்து ஆகிடும். ஒன்ஸ் கேன்சல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டடில் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த குக்கு எஃப்எம்மோட ஆட்டோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆகிருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக குக்கு எஃப்எம்மில் நம்ம செட் பண்ணிருக்கக்கூடிய ஆட்டோ பேமெண்ட்டை எப்படி வந்து கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.